ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மீல் மாஸ்டர். இன்றைக்கி நம்மளுடைய குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தொக்கு வகைகளை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம புதினா தொக்கும் புளி தொக்கும் எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொத்தமல்லி தொக்கும் வத்த குழம்பு தொக்கும் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம். நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட நம்ம பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிறிய எலுமிச்சை பழத்தோட சின்ன அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் அந்த 7-8 பல் பூண்டு பல்லை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கிள்ளி வச்சதையே சேர்த்துடலாம். சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லியை அலம்பி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கல அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் லைட்டாக போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டால் போதும். ஏன்னா திரும்பவும் நம்ம இதை தாளித்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதனால் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிறதான அந்த புளியையும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்மளுடைய வதக்கி வச்சதான அந்த கொத்தமல்லி எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம மிக்ஸியில் அடித்து எடுக்க முடியும். சூடோடு போட்டு அடிக்க முடியாது. அதனால் நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போது வதக்கி எடுத்து வச்சதான கொத்தமல்லி நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ இந்த கொத்தமல்லி தொக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இதை தாளித்து எடுத்துக்கணும். அதனால் ஒரு கடாயில் நான் 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அதோட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாவை இது கூட சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு பெருங்காய பொடியும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இது வாசனைக்காக நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த கொத்தமல்லியையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதான புளி சாற்றையும் இதோடு சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை கரைச்சி எடுத்து அதை இதோடு சேர்த்துப்போம். சேர்த்து இது கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம். அதோடு நான் கொஞ்சம் வெல்லத்தையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். அதிகமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் அளவு வெல்லத்தையும் சேர்த்து நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம வேக விடலாம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இதை கலரி திரும்பவும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளியே வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு எப்போனாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் எலுமிச்சை பழத்தை விட கொஞ்சம் அதிக சைஸில் ஒரு புளி உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் கடாய் வச்சுட்டு ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்ச உடனே நம்ம வத்த குழம்புக்கு இன்றைக்கி நான் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மணத்தக்காளி வத்தல் இல்லை சுண்டக்காய் வத்தல் எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை கொஞ்சம் இந்த எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்க. அதிகமாக வறுத்திங்கன்னா தீஞ்சிடும். அதனால் ஒரு பொன்னிறமாக வறுத்து நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போது அதே எண்ணெயை தான் நம்ம தொக்கு செய்யவும் பயன்படுத்த போகிறோம். நம்ம எதுக்கு தொக்கு வகையெல்லாம் கொஞ்சம் அதிகமான எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த தொக்கு நிறைய நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூனு நம்ம சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு வத்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 50 கிராம் வெங்காயத்தை நான் நல்லா உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் பூண்டையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இன்றைக்கி இந்த வத்த குழம்புல சேர்க்கறதுக்காக நான் ஒரு வெங்காயத்தை பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் நம்ம குழம்புக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இதுக்கப்புறம் நம்ம அந்த ஏற்கனவே வெங்காயம் அதோட பூண்டு சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறதான வெங்காயம் தக்காளி அந்த விழுதி இதில் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் நான் இந்த தொக்கில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் அதிகமாக நம்ம உப்பு சேர்க்க வேணாம். ஏற்கனவே நம்மளுடைய வத்தல்லையே ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தொக்குக்கு தேவையான உப்பை மட்டும் தான் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுத்துப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம ஊற வச்ச அந்த புளியையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச புளியை நான் கரைச்சி அதோட தண்ணியும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கருப்பு புளியை தான் எடுத்திருக்கேன். இது நல்ல குழம்புக்கு நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 கப்பு தண்ணி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். அப்போ தான் நமக்கு தொக்கு பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த தொக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெல்லத்தையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்ல காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப சாப்பிடவே மிகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கடைசி ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதான வத்தலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கடைசியாக நம்ம ஒரு தடவை கலக்கி விட்டு நம்ம எடுத்தோன்னா நம்மளுடைய வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் 1லேருந்து 1.5 மாதம் வரைக்குமே நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும். இப்போது நம்மளுடைய சூடான சுவையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னர் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பார்த்த இந்த 2 ரெசிபீஸுமே ஒரு சூப்பரான ரெசிபீஸுங்க. இதை நீங்கள் ரைஸோடு மட்டும் இல்லை, டிஃபனுக்கும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே இது மிகவும் ஒரு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்து ஒரு புது வீடியோவில் மீதி இருக்கிற தொக்கு வகைகளோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.